அப்போ சாமிக்கிட்ட ஒரு நாள் போய் பேசும்போது சாமி வந்து வாட் திருமலை வை ஸோ சேட் அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி தொழில் இல்லை ஐயா, என்ன பண்ணேன்னு தெரியல சாமி, பிள்ளையெல்லாம் படித்து வெளியில் வரப்போகுது, கல்யாணம் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது, இந்நேரம் போய் தொழில் இப்படி முடங்கிருச்சு அப்படின்னோடனே, சரி சாமிக்கு ஒவ்வொரு தடவையும் பார்ட்னருன்னு சொல்லுவியே, என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னோடனே, அப்பா இந்த தடவையும் என்னால் முடிஞ்சதை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கு வாங்கிட்டு போன மாலை பழம் எல்லாத்தையும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு உடனே சாமி சொல்கிறாங்க, ஓ யூ கிவ் திஸ் மச் திருமலை, ஓகே ஐ கிவ் யூ another பிஸ்னஸ் நியர் அ ரிவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிவருக்கு எங்கே போக, கோயில்பட்டியோ இருக்குது, அங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல. ஆத்தங்கரையில் உனக்கு ஒரு தொழில் தரேன் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யான்னு தெரியவே இல்லை. அப்புறம் ஒரு சின்ன அப்பா வந்து அப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இதில் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக அப்பாவால் அது கோயில்பட்டியில் கொஞ்ச நாளைக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அத்தை வீடு, எங்கள் அப்பாவோட தங்க வீடு அங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து தங்கலாம் அப்படின்னு இருந்தப்போ அங்கே இருந்த பாரத் பெட்ரோலியம் அஃபீஷியல்ஸ் எல்லாம் போய் பார்த்தா, இந்த மாதிரி இங்கே ஒரு பெட்ரோல் பல்க் இப்படி வருது, லீஸுக்கு தான் நாங்கள் ஆனால் கொடுக்குறதா இருக்கோம், ஒரு 2 வருஷத்துக்கு கொடுப்போம், நீங்கள் எடுத்து நடத்த முடிஞ்சால் நடத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் உடனே ரியலைஸ் பண்ணது அதுதான். அப்போ சாமி சொன்னது, இந்த இருக்குது தாமிரபரணி ஆத்தங்கரையில் இதோ ஒரு தொழில், அங்கே 6லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் அது அவங்க சொன்ன அந்த இடம். சாமிக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க, நமக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு தடுமாற்றம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம சாமியை போய் பார்த்தாலே போதும், சாமி நமக்கு சூப்பராக ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்றாங்க.